ஆண்டாள் திருப்பாவை மார்கழி நோன்பு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். உலகை காக்க வாமன அவதாரம் எடுத்து 3 அடி நிலம் தானம் பெற்று பிரபஞ்சத்தை அளந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணன் திருமாலின் புகழை பாடி நாம் மார்கழி விரதத்தை கடைபிடித்து அதிகாலை நீராடுவோம். அப்படி விரதத்தை கடைபிடித்தால் மாதம் 3 முறை மழை பெய்து நன்கு வளர்ந்த செந்நெல் வயலின் நடுவே மீன்கள் துள்ளி விளையாடும். அழகிய பொன் வண்டுகள் மலர்ந்த குவளைப்பூவின் தேனை உண்டு பூவின் மகரந்த தாதுக்களில் மயங்கி உறங்கிடும். நீர்நிலைகள் நிரம்பி நெல் வளமும் மீன் வளமும் பெருகி பஞ்சம் பட்டினியின்றி மக்களும் எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக வாழ வழிவகுக்கும். பசுக்களும் மடி நிறைய பால் சுரந்து குடம் குடமாய் நிறைத்திடும். நிலைத்திடும் செல்வத்தை தந்திடும் பெருமை உடைய நோன்பை மேற்கொள்வோம் தோழியரே. மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தொழியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். சிவந்த பவள வாயில் வெண்முத்துக்கள் பதித்தது போல புன்னகை செய்து நீ அதிகாலையில் எங்களுக்கு முன்பே எழுந்து வந்து அனைவரையும் நீராட அழைப்பதாக கூறினாயே தோழியே. சிவனே என் தந்தை, சிவனே என் காதலன், சிவனே என்னை மயக்கிடும் அமுதம் போன்றவன் என்று தேன் போல தித்திக்க பேசினாயே. நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போய்விட்டதோ அல்லது நீ கொடுத்த வாக்குறுதியின் முக்கியத்துவம்தான் என்ன? எத்தனை நேரம் எழுப்பினாலும் பதில் பேசாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. சீக்கிரமாக வந்து கதவை திறப்பாயாக. பாங்குள்ள 10 விதமான நல்ல குணங்களை உடைய தோழியரே, நீங்கள் நோன்பு நோற்று பழக்கப்பட்டவர்கள், மேலும் சிவனை காணும் வழியை அனுபவபூர்வமாக அறிந்தவர்கள். என் தவறுகளை மன்னிக்கவும். நான் நோன்பு நோற்று பழக்கமில்லாதவள். புதிதாக உங்களுடன் சேர்ந்து இறைவனை முறைப்படி காண விரும்புகின்றேன். கோபம் கொள்ள வேண்டாம். பொறுமையுடன் என்னையும் உங்களுடன் சேர்த்து கொண்டு வழி நடத்தி செல்வீராக. கவலைப்பட வேண்டாம் தோழி. நீ உண்மையானவள், மேலும் கடவுளுக்கு பிடித்தமானவள். தூய உள்ளம் கொண்டவர்களால் தான் சிவபெருமானை பாட முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் மார்கழி நீராடி கடவுளை தரிசிக்க வேண்டும். விரைவாக எழுந்து வருவாயாக.